வெல்கம் வீவர்ஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். தயவு செய்து வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் எல்லாமே 100% உண்மையா நடந்த சம்பவம் தான். அது ஜூன் மாசம் 14ஆம் தேதி 2026 பெங்களூருவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா அப்படின்ற பகுதியில சுமார் 63 வயது நிரம்பிய ஒரு பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வணக்கம் சார். நான் மகாதேவபுரா அந்த ஊர்ல இருந்து நான் கால் பண்றேன். என்னுடைய மருமகன் என்னுடைய மகளை வெட்டி சாய்ச்சிட்டு அந்த ரத்தம் படிந்த கத்தியோட வச்சுட்டு தன்னையும் தற்கொலை பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறான். அதோடு மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் எல்லாரையும் மிரட்டுறான். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்துட்டு இருக்குது. நீங்க உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வித்தின் 17 நிமிடத்துல அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு போறாங்க. போனதுமே அந்த பாட்டி சொன்ன மாதிரியே ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு நபரை வெட்டி ரத்தம் படிந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை எடுத்துட்டு தன்னைத்தானே வெட்டிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், அந்த நபரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கத்தி பிடுங்குற மாதிரியும் அவரு தன்னைத்தானே வெட்டிக்காத மாதிரியும் அவ்வளவு நேரம் சமாளிச்சிருக்கிறாங்க. இப்ப போலீஸ் அங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே ஒரு போலீஸ் நேரா போயிட்டு அந்த நபரை 2 அடி அடிச்சு அவன் கையில வச்சிருந்த கத்தி, அதுவும் ரத்தம் கரை படிந்து அந்த கத்தியை பிடிங்கி விசிறி தூர அடிக்கிறாரு. பிறகு அந்த நபர் கைது பண்ண சொல்றாங்க. இப்போ அந்த பாட்டி முன்னாடி சொன்னது என்ன சொன்னாங்க, என்னுடைய மகளை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இந்த கொலை எங்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்கும்போது, என்னுடைய வீட்டுக்குள்ள நடந்திருக்குது வாங்க அப்படின்னு கொண்டு போயிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே போலீஸுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன அப்படின்னா, சொந்த மனைவியையே அந்த நபர் பல சித்திரவதைகளுக்கு ஆளாக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அவங்களுடைய மனைவியினுடைய அந்தரங்க உறுப்புகள் எல்லாமே அறுக்கப்பட்ட நிலையிலும், கடைசியா அந்த நபருடைய மனைவியினுடைய கழுத்து பகுதி வெட்டப்பட்ட நிலையிலும் அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவங்க துடிதுடிச்சு ரத்த வெள்ளத்தில் மிதந்து உயிர் இழந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்ப போலீஸ் அங்கு சடலமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி இந்த நபரை கைது பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுக்கிறாங்க. இப்போ அட்டாப்சி பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, இறப்பதற்கு முன்பு அந்த பெண்மணி பயங்கரமான சித்திரவதைக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய பிறப்புறுப்புகள் மற்றும் மர்ம உறுப்புகள் எல்லாம் பயங்கரமான கத்தியால் அப்படியே அறுக்கப்பட்ட ஒரு சில காயங்கள் எல்லாம் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. அதோடு மட்டும் இல்லாம கடைசியா அந்த பெண்மணியுடைய கழுத்து அறுத்ததுல குரல் வலை அருந்து போயிட்டு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி துடிதுடிச்சு அவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. இப்போ அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததும் அந்த சடலத்தை கொடுத்து அவங்களுடைய அம்மா கிட்ட அந்த பெண்மணிக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செய்து அவங்கள நல்லடக்கம் பண்றாங்க. இப்போ இந்த கேஸை போலீஸ் கையில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஆல்ரெடி அங்க கைது பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கும். அதாவது சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நல்ல குடும்பத்தை எப்படியெல்லாம் சீரழிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இந்த உண்மை சம்பவம் அமைஞ்சிருக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வணக்கம் சார், என்னுடைய பெயர் பிரதீப். எனக்கு இப்போ சரியா 37 வயசாகுது. என்னுடைய மனைவி மஞ்சுளா, அவங்க ஒரு ஊர் காவல் நிலைய போலீஸ் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இறந்து போன அந்த பெண்மணி மஞ்சுளா, அவங்க ஒரு போலீஸ் அவங்க. இது மாதிரி இருக்கும்போது எங்க 2 பேருக்கும் இடையே சுமார் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. திருமணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். அதற்கு ஆதாரமா 2 குழந்தைகளை நாங்க பெற்றெடுத்ததோடு மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி ஒரு போலீஸ் அப்படின்றதுனால நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் நான் ஃபீல் பண்ணேன். அதோடு மட்டும் இல்லாம நானும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனிக்கு போயிட்டு மாசம் 30,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு என்னுடைய குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாகவும் சுமூகமாகவும் தான் நடத்திட்டு வந்தேன். என்னுடைய மனைவி என்னென்ன கேட்கறாங்களோ அது எல்லாமே நான் வாங்கி கொடுத்து என்னுடைய குடும்பம் இந்த உலகத்திலே யாருமே அனுபவிக்காத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பமா இருந்தது. நாங்க இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ரொம்ப பூரிப்படைஞ்சாங்க. ஒரு கணவன் மனைவி வாழ்ந்தா இது மாதிரிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்த குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். ஆனா என்னுடைய நண்பன் ஒருத்தர், அதாவது அவர் பக்கத்துல ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போறான்னு சொன்னேன் இல்லையா, அங்க என்னுடைய நண்பன் ஒருத்தர் சூதாட்டத்துல என்னை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. அந்த சூதாட்டம் தொடக்கத்துல எனக்கு பயங்கரமான பணம் ஈட்டி கொடுத்தது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இவரு காசு போட்டு விளையாடினா கூட இவருக்கு நிறைய பணத்தை அந்த சூதாட்டம் சம்பாதிச்சு கொடுத்துருக்குது. ஆனா அவருக்கு தெரியாது, இப்போ அந்த சூதாட்டத்துல நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சோம் அப்படின்னா பின்னாடி அது 1000 ரூபாயோ அல்லது 10,000 ரூபாயோ அல்லது 1,00,000 ரூபாயோ இழக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாமலேயே இந்த சூதாட்டத்தை ரொம்ப சூதானமா அவர் விளையாடி வந்திருக்கிறாரு. இது மாதிரி இருக்கும்போது சடனா
தொடக்கத்துல நிறைய பணம் வர வர இறுதியில் அது என்ன ஆகுது அப்படின்னா, தாங்கிட்டே இருக்கக்கூடிய பணம் எல்லாமே செலவழிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குது. ஆனா தன்னுடைய குடும்பம் இதனால நடுத்தெருவுக்கு வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காத பிரதீப், தொடக்கத்துல தான் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்திருந்த நபர் பிறகு அதை வீட்டுக்கு கொடுப்பதே கிடையாது. தொடக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 100, ரூ. 200, ரூ. 500, ரூ. 1000 இது மாதிரி விளையாடின நபர் எடுத்ததுமே ரூ. 10,000, ரூ. 20,000, ரூ. 30,000 இது மாதிரி பெட் கட்டி விளையாட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில சுத்தமா இவர்கிட்ட ஒரு பைசா கூட இல்லாத அளவுக்கும், அதே மாதிரி கம்பெனில வேலைக்கு போனாலும் சூதாட்டம் அப்படின்றது மேலே இவருக்கு பயங்கரமான ஆர்வம் போயிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தொடக்கத்துல நிறைய வருமானம் அதனால ஈட்டி இருக்கிறாரு. இந்த முறை நம்ம ஒரு 10,000 போட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் இழந்த பணத்தை எல்லாமே நம்ம மீட்டு கொண்டு எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 போறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 லட்ச ரூபாய் இழந்திருக்கிறோம். அந்த 3 லட்ச ரூபாய் நம்ம அப்படியே பல்கா ஒரே செட்டப்ல தூக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய நினைவு கொஞ்சம் கூட நிறைவேறவே இல்லை. ஏற்கனவே 3 லட்ச ரூபாய் போயிருக்குது அப்படின்னா திரும்பவும் அந்த 10,000 போயிட்டு இப்போ 3,10,000 போற மாதிரி தான் ஆகுது மட்டும். ஆனா அவர் போட்ட பணத்தை எல்லாமே எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையாத போது உடனே தன்னுடைய திசையை என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியின் மீது திருப்புறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனைவி ஒரு ஊரக போலீஸ் அதிகாரி அப்படின்றதுனால அவங்க தொடக்கத்துல 1000 கொடு 2000 கொடு அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து காசு வாங்கி, நான் இதுக்கு செலவு பண்ண போறேன் அதுக்கு செலவு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப அந்த சூதாட்டத்திலேயே அந்த பணத்தை வந்து போடுறாரு. இருந்தாலும் இருக்க 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 3,10,000 3,10,100 ஸோ 1000 2000 ஸோ இது மாதிரி போயிட்டே தான் இருக்குது. 3,11,000 3,12,000 ஸோ இது மாதிரி போடுற காசு எல்லாமே போயிட்டு தான் இருக்குதுங்காட்டியும் அதனால அவர் வந்து சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு கட்டளை ஒரு கண்டிஷன் அவரால் சம்பாதிக்கவே முடியல. அந்த பணம் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி சம்பாதிக்கக்கூடிய அந்த 28,000 அமௌண்ட்டை அப்படியே என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மனைவிக்கே தெரியாம அவங்களுடைய ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு போயிட்டு ஸ்வைப் பண்ணி மொத்த பணத்தை எடுத்துன்னு வந்து அப்படியே போட்டு விளையாடுறாரு. இது மாதிரி விளையாடும் போது அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் நிறைய காசு உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன், நான் இதுக்கு செலவு பண்றேன் அதுக்கு செலவு பண்றேன்னு சொல்லி சொல்றீங்க, ஆனா எதுவுமே என் கண்ணுல காட்டினதே இல்லையே, நீங்க அப்படி எதுக்கு தான் செலவு பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி எப்போ எதிர்த்து கேட்டாங்களோ அப்போதே தீபக் அதாவது பிரதீப்புக்கு தன்னுடைய மனைவியின் மீது கோபம் வர ஆரம்பிக்குது. பொதுவாகவே அதுதானே மனுஷனுடைய இயல்பு. எவ்வளவு கொடுத்தாலும் அமைதியா வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா கொடுத்த காசை திருப்பி கேட்டோம் அப்படின்னா திடீர்னு வந்து கோபம் வந்துடும் இல்லையா? இதேதான் என்னதான் அவங்க கணவன் மனைவியா இருந்தாலும் கூட மஞ்சுளா பணம் கொடுக்க கொடுக்க அதை வாங்கி கொண்ட பிரதீப் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இப்ப மஞ்சுளா திருப்பி கேட்கும் போது அவர் அப்படியே கோபம் ஆவறாரு. இப்பதான் 2 பேருக்கும் இடையே முதல் கட்டத்துல 2 பேருக்கும் சண்டை ஆகுது. இப்போ மஞ்சுளா என்ன பண்றாங்க அப்படின்னா, இதற்கு பிறகு நான் ஒரே நயா பைசா கூட உனக்கு நான் தரமாட்டேன். நீ நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த 30,000 ரூபாயும் அதே மாதிரி நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த 28,000 ரூபாயும் எல்லாமே வந்து சூதாட்டத்திலே விட்டு 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 கடைசியில இந்த குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம ஆகிடுறேன். ஆகையால நான் இதற்கு பிறகு நான் ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. இதை கேட்டதுமே பிரதீப்புக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்படுது. தொட்டு தாலி கட்டிய கணவன் நான் பணம் கேட்கிறேன் நீ எனக்கு கொடுக்கல அப்படின்னா உனக்கும் வேற யாரும் இன்னொரு நபருக்கும் இடையே ஏதோ இருக்கிறது, ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒன்று இருக்குது சரிங்களா, கள்ளக்காதல் அல்லது இந்த தகாத உறவு முறை அல்லது திருமணம் தாண்டிய உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சு அப்போதிலிருந்து மஞ்சுளாவுக்கும் இந்த பிரதீப்புக்கும் இடையே அடிக்கடி சண்டை, வீட்டில் நைட்ல குடிச்சிட்டு சண்டை, அதே மாதிரி ஸோ பல்வேறு போதைப் பொருட்கள் காஞ்சா இது மாதிரி நிறைய விஷயத்துல அவர் ஈடுபடுறாரு. ஒரு சில நாள்ல வீட்டுக்கு வரதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டு 2 மணி 3 மணி அது மாதிரி வருவாரு. வந்தாலும் காலையில நல்லா பேண்ட் ஷர்ட்டோடு போவாரு. ஆனா வீட்டுக்கு வரும்போது உடம்புல ஒரு துணி கூட இல்லாம அமனமா வீட்டுக்கு வந்து படுப்பாராம். இது மாதிரி எல்லாம் அவருடைய மனநிலை அந்த சூதாட்டத்தால அப்படியே பைத்தியம் மாதிரி ஆயிட்டு இருக்கிறாரு. ஆனா மஞ்சுளா இப்பதான் ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. இதற்கு பிறகு இது மாதிரி இருக்கக்கூடிய நபரோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நாம ஒரு ஊரக போலீஸ் அப்படின்றத கூட இந்த சமூகம் மதிக்கவே மதிக்காது. இவங்க கூட நம்ம வாழறதை விட வாழா வெட்டியா தன்னுடைய அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் கிட்ட அவர் நல்லா குடிபாதை எதுவுமே இல்லாத போது தெளிவா இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு பிறகு நான் உங்க கூட வாழ விரும்பல, என் வயிற்றில் 10 மாசம் சுமந்து பெத்த அந்த 2 குழந்தைகளையும் நான் அழைச்சிட்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு போறேன், என்ன நீ தேடவே தேடாத, ஒருவேளை அது மாதிரி நீ தேடுற அப்படின்னா என்னுடைய அம்மா வீட்டுல கூட இருக்க மாட்டேன், யாருக்குமே தெரியாத மாதிரி நான் தலைமறைவாயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பிரதீப் தயவு செய்து இந்த ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தொடக்கத்துல தன்னுடைய மனைவியினுடைய காலில் வீழ்ந்து அழுதுருக்கிறாங்க. இதை கேட்ட மஞ்சுளா நட பண்றது தன்னுடைய கணவன் தானே விட்டுலாம் இவ்வளவு அழறானே அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. அது சும்மா அதாவது குடிக்காரன் பேச்சு பொழுது விடிஞ்ச போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் தான் அமைதியா இருப்பாரு.
திரும்ப பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி மஞ்சளாவை அடிச்சு துன்புறுத்துவாரு. இப்போ மஞ்சளா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்லயே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தன்னுடைய கணவன் மீது. என்னுடைய கணவன் அடிக்கடி குடிச்சிட்டு இரவுல வந்து என்ன பயங்கரமா தொந்தரவு கொடுக்குறான். அதோடு மட்டும் இல்லாம என்னுடைய பசங்களுக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குற மாதிரி இவங்க ஒரு மைண்ட் வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஆகையால என்னுடைய கணவனை கைது பண்ணி அவரை ஒரு நல்ல மனநலம் மருத்துவரிடம் அணுகி அவர் வந்து மைண்ட் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து கிளியர் ஆகணும். ஆகையால என்னுடைய கணவனுக்கு வந்து ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரதீப்பை கைது பண்ணி கொண்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அதிகாரிகளுடைய காலிலையும் விழறாராம் அவர். தயவு செய்து இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிருங்க, என்னுடைய மனைவி கிட்ட எடுத்து சொல்லுங்க, இதற்கு பிறகு நான் இது மாதிரி நான் செய்யவே மாட்டேன், ஒரே ஒரு முறை மட்டும் தான் தெரியாது நடந்துச்சு, தயவு செய்து எல்லாரும் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லி என்னை காப்பாற்றி விடுங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விளக்கேற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பெண் போலீஸினுடைய காலையும் விடுறாரு அவரு. இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உன்னுடைய கணவனே பாவம் அவ்வளவு கெஞ்சுறான், இரண்டாவது முறையா விட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி திரும்ப தன்னுடைய கணவன் கூட வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா மூன்றாவது முறை என்ன பண்றா அப்படின்னா, பிரதீப் தன்னுடைய மனைவி கிட்ட திரும்பவும் திருந்தாம காசு கொடு அப்படின்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணதுல ஒரு கட்டத்துல இதற்கு பிறகு இவனோடு நம்ம வாழக்கூடாது, ஒளிமறைவு இல்லாம தன்னுடைய கணவன் கிட்ட இதற்கு பிறகு நான் அவங்ககிட்ட வாழ விரும்பல, ஆகையால எனக்கு டிவர்ஸ் குத்துரு, நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கே போயிட்டு நான் தனிமையில வாழறேன், அதோடு மட்டும் இல்லாம இங்க நடத்தக்கூடிய குடும்பம் அப்படின்றது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்புல நான் தான் வந்து செலவு பண்றேன், எல்லாமே என்னுடைய உழைப்புல வரக்கூடியது தான், அந்த வருமானத்தை வச்சு தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். அது மாதிரி இருக்கும்போது நான் எங்கேயாவது நான் தனியா போனேன் அப்படின்னாலோ அல்லது என்னுடைய அம்மா வீட்டுக்கு போனனாலோ என்னுடைய அம்மா அங்க துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், ஆகையால நீ எனக்கு டிவோர்ஸ் குத்துரு, நான் இதுக்கு பிறகு உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுதும் என்ன பண்றாருன்னா பிரதீப் தன்னுடைய மனைவியான மஞ்சுளா மற்றும் அவங்களுடைய 2 குழந்தைகளுடைய காலில் விழுந்து கெஞ்சி அழறாரு. ஆனா இந்த டைம் மஞ்சுளா நம்பவும் நம்பல, அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கவும் இருக்கல, உடனடியே கிளம்பி நேரா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. அம்மா வீடு தான் அந்த மகாதேவபுரா அப்படின்ற பகுதி. அங்க போயிட்டு தன்னுடைய அம்மா கூட 1.5 மாசம், அதாவது 45 நாள் தன்னுடைய அம்மா கூட நல்லா இருக்கிறாங்க. தன்னுடைய பசங்களும் வந்து பள்ளிக்கூடம் போற அளவுக்கு எல்லா குழந்தைங்களும் வளர்ந்துருக்குது. அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அன்னைக்கு தான் ஜூன் மாசம் 14ஆம் தேதி பிரதீப் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு தன்னுடைய மாமியார் கிட்ட கேட்கறாங்க, எங்க மஞ்சுளா இன்னும் வேலையில இருந்து வரலையா, நான் இவ்வளவு நாள் வந்து இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டு மொத்த பணத்தையும் நான் இழந்தேன், அதனால என்னுடைய வாழ்க்கையே போச்சு, என்னுடைய பசங்கள் நடுத்தெருவுக்கு வந்துருவாங்க போல, ஆகையால நான் இதற்கு பிறகு அந்த சூதாட்டம் அப்படின்றத நான் ஆடவே மாட்டேன், என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து வாழ போறேன், அதே மாதிரி என்னுடைய மனைவிக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், என்னுடைய மனைவி வேற எந்த ஒரு ஆணோடும் வாழ்வதற்கு நான் கொஞ்சம் கூட அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மாமியார் கிட்ட அவர் பயங்கரமா சத்தம் போட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட அவங்களுடைய மாமியார் உடனடியாக மஞ்சுளாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உன்னுடைய கணவன் வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறான், நீ உடனடியாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட மஞ்சுளா உடனடியாக தன்னுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே தன்னுடைய மனைவியை பார்த்ததுமே பிரதீப் ஓடி போயிட்டு திரும்ப தன்னுடைய மனைவியினுடைய காலில் வந்து விழுறாங்க. இப்போ மஞ்சுளா தயவு செய்து நீ திரும்ப திரும்ப காலில் விழவே விழாத, நீ காலில் விழுறது என்னை கால் வாரி விடுற மாதிரி இருக்குது, ஆகையால நீ காலில் விழாத, உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னா, நீ இதற்கு பிறகு என் கூட தான் வாழணும், நான் உன் கூட தான் வாழ்வேன், நான் யாருக்கும் என்னுடைய மனைவி நான் விட்டு தரவே மாட்டேன், நீ வேறு ஒரு நபரோடு நீ திருமணம் செஞ்சுட்டு வாழறத என்னால் கண் கொண்டு கூட பார்க்க முடியாது, தயவு செய்து என்னை மன்னிச்சிரு, நீ வா தன்னுடைய பசங்களெல்லாம் அழைச்சிட்டு நாம தன்னுடைய வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிரதீப் மஞ்சுளா கிட்ட கேட்கிறாரு. ஆனா மஞ்சுளா இதற்கு முன்பு 3 முறை ஏமாந்துருக்கிறாங்க, 4வது முறையும் இப்ப 5வது முறை வந்து காலில் விழுந்து கெஞ்சி கூப்பிடுறாரு. இப்பயும் இவங்க ஏமாறுற மாதிரி இல்லை, நான் தான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிடுறீங்களா, எதுக்கு சும்மா வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்பதான் ஏதோ பசங்க அதாவது போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு ஒழுங்கா சேர்ந்து பச்சிட்டு இருக்குது, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாது, நீ தயவு செய்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இவ்வளோ கஞ்சிறேன், நீ வரவே மாட்டியா, உனக்கு அவ்வளோ திமிரு ஆயிடுச்சா, எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கிறது தானே உனக்கு காரணம், அப்போ நான் உன் மேல சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட குறைவே இல்லை தானே, அப்போ நான் சந்தேகப்படுறது நியாயம் தானே அப்படின்ற மாதிரி திரும்பவும் தன்னுடைய மனைவி கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா மஞ்சுளா இந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ நேராக தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சிட்டு தான் போட்டு கொண்டிருந்த அந்த யூனிஃபார்ம் கழட்டி வேற துணியை மாத்துறாங்க. அது மாதிரி மாட்டும் போது சடனா உள்ள என்ன பண்றாரு அப்படின்னா பிரதீப் என்ட்ரா வராரு. என்ட்ரா ஆனதுமே அவங்க போட்டிருந்த அந்த துணியை உடனடியாக ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ தயவு செய்து நான் சொல்றது கேளு, ஒரே முறை வா, நம்ம உடலுறவு கொள்றான் தன்னா அதாவது கணவன் மனைவி தானே அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட எவ்வளவு கெஞ்சிருக்கிறாங்க. ஆனா மஞ்சுளா ஏமாற மாதிரி இல்லை. இப்போ பிரதீப் ஏற்கனவே தன்னுடைய
பேண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா பேனா கத்தி மாதிரியான ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த கத்தி சடனா எடுத்து மஞ்சுளானுடைய மர்ம உறுப்புகள், பிறப்புறுப்புகள் இந்த பகுதியிலெல்லாம் வந்து காயத்தை ஏற்படுத்துறாங்க. இப்போ அந்த பயங்கரமா அவங்க கத்தி துடிக்கிறாங்க. அந்த சத்தம் எங்க வெளியே கேட்டுடுமோ அப்படின்ற மாதிரி ஓடி வந்து கதவை சாத்திட்டு இப்போ மஞ்சுளானுடைய கழுத்து பகுதியில ஓங்கி குத்தி ஒரு இழுக்கிறாரு. இழுத்த இழுப்புல அந்த குரல் வலை. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுத்துட்டு அளவுக்கு கழுத்துல இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறுது. வெளியேறி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்திலே அவங்க துடி துடிச்சு இறந்து போறாங்க. இறந்துட்ட பிறகு அடடா தன்னுடைய மனைவி இறந்துட்டா, இதுக்கு பிறகு நாம வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த சின்ன பேனா கத்தி தூக்கி கீழே போட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கத்தி ஓரளவுக்கு நல்லா பெருசா இருக்கக்கூடிய அந்த கத்தி எடுத்து தன்னுடைய மனைவியினுடைய ரத்தம் கீழே இருக்குது இல்லையா, அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பெரிய கத்தி மேல வந்து பூசிட்டு, ஏன் அப்படின்னா இந்த கத்தியில வெட்டின மாதிரி அவருக்கு ஊர் மக்கள் எல்லாம் நம்பணும் அப்படின்றதுனால அந்த பெரிய கத்தியில ரத்தம் எடுத்து பூசிட்டு, இந்த கத்தியோட என்ன நான் வெட்டிக்கின்னு சாக போறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய மனைவியை நான் தான் கொலை பண்ணிட்டேன். என்னுடைய மனைவியை இந்த கத்தியால தான் நான் வெட்டி அவர் ரத்த வெள்ளத்துல துடித்து வச்சு இறந்து போயிட்டா. என்னுடைய மனைவியே போயிட்டு பிறகு நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து ஆக்டிங் பண்றாரு. இப்போ அதை பார்த்ததுமே மஞ்சுளானுடைய அம்மா, அவங்களுக்கு தான் 63 வயது பாட்டி, உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்றாங்க. என்னுடைய மகளையும் கொலை பண்ணிட்டான், எவனும் தற்கொலை பண்ணிக்கின்னு சாக போறான் அப்படின்னு சொல்லி இங்க பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறான். உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதுமே போலீஸ் இங்க உடனடியாக கிளம்பி போயிட்டு அந்த நபரை கைது பண்ணி கொண்டு வந்து அவர் சொன்ன வாக்குமூலம் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வாக்குமூலம். சரிங்களா? ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேல தவறு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, பிரதீப். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவனுடைய நண்பன் பழக்கப்படுத்தி விட்ட அந்த சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரிங்களா? அந்த சூதாட்டத்தால இந்த உலகத்திலே யாருமே என்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச பிரதீப் மற்றும் மஞ்சுளா அவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு நடு தெருவில் வந்து மஞ்சுளா உயிரோட இல்லாம பிரதீப் ஒரு கொலை குற்றவாளியா இருந்து அவனையும் வந்து சிறைக்கு அனுப்புறாங்க போலீஸ். இப்போ மஞ்சுளாவுக்கும் பிரதீப்புக்கும் பிறந்த அந்த 2 குழந்தைகள் மட்டும்தான் அனாதையா நிக்குது. ஆனா அனாதைன்னு சொல்லிட முடியாது, அவங்களுடைய பாட்டி கூட இருக்கிறாங்க. அவங்க பாட்டி இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகள் நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய பாட்டி இல்லாத போது அவங்க உண்மையாலேயே அனாதையாயிடுவாங்க. சரிங்களா? எனவே அந்த சூதாட்டம் அப்படின்றத மட்டும் தயவு செய்து எல்லாருமே ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது, அதுல இருந்து ஒரு 30 ரூபாய் போட்டு நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா முதல் முறை போடும்போது அந்த 30 ரூபாய் போயிட்டு இன்னொரு 100 ரூபாய் வரும். அந்த 100 ரூபாய் வந்தது அப்படின்னா ஏற்கனவே நீங்க வச்சிருந்த 100 ரூபாயில 30 ரூபாய் போட்டா 70 ரூபாய் வரும். இப்ப திரும்ப 100 ரூபாய்னா 170 ரூபாய் வச்சுட்டு வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைங்க. உடனே நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லும் தெரியுமா? அடடா 30 ரூபாய் போட்டோம், நம்மளுக்கு 100 ரூபாய் வந்துச்சு. இப்போ நம்ம 100 ரூபாய் போட்டா மேல ஒரு 1000 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மனசு சொல்லும். உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுத்ததுனால இப்போ வந்து 170 ரூபாய் இருக்குது, அந்த 70 ரூபாய் இருக்கட்டும், இப்போ வந்து 100 ரூபாய் போடுவோம், நம்மளுக்கு 1000 ரூபாய் வரும் அப்படின்ற எண்ணத்துல அந்த 100 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியே அந்த 1000 ரூபாய் வரும். பரவாயில்ல, இப்போ 1000 ரூபாய் வந்துச்சு, நம்ம இப்போ ஒரு 500 ரூபாய் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த 500 ரூபாய் போட்டா 10,000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. 500 ரூபாய் போடுவீங்க, அதே மாதிரி நீங்க 10,000 சம்பாதிப்பீங்க. அடடா இப்போ 10,000 ரூபாய் வந்துச்சு, இதுல இருந்து நாம ஒரு 5,000 ரூபாய் போட்டோம்னா நாம ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா அங்கதான் ஸ்ட்ரகிள் ஆகும். என்ன அப்படின்னா நீங்க முதல் முறை ஒரு 5,000 போடுவீங்க, அந்த 5,000த்தையும் பிடிச்சிடும். ரெண்டாவது அடடா அது போனா போகுது அந்த 5,000, அடுத்து ஒரு 5,000 போடுவோம். ஏன்னா இப்ப 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த 10,000 ரூபாய் அடுத்து 5,000 ரூபாய் போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அந்த 5,000மும் போயிடும். நீங்க வெறும் 30 ரூபாய் வச்சுட்டு 100 ரூபாய் சம்பாதிச்சுன்னு சந்தோஷப்பட்ட நீங்க சுத்தமா அந்த வந்த 10,000 ரூபாய் மொத்தமே போன மாதிரி ஆயிடும். இப்போ டோட்டலா உங்ககிட்ட இருந்த அந்த 100 ரூபாயும் போயிடும், நீங்க சம்பாதிச்ச அந்த 9,900 ரூபாயும் போயிடும். சரிங்களா? இதுதான் வந்து சூதாட்டத்தினுடைய சூழ்ச்சி. இப்படிதான் நீங்க நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வந்து இந்த ஸ்லாட்டு, ரம்மி இது மாதிரியான கேம் எல்லாம் வருது. அது எல்லாமும் இதே மாதிரிதான். தொடக்கத்துல உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, ஆனா பின்னாடி பல்கா தட்டிடுவாங்க மொத்தத்தையுமே. சரிங்களா? ஆகையால இந்த சூதாட்டம் அப்படின்றத விட்டுட்டு அதை விட வேற எதுனா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் செய்யுங்க. அதோடு மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் இந்த கைத்தொழில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு கைத்தொழிலை நீங்க கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஈவன் பெண்களா இருந்தா ஒரு டைலரிங் கத்துக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த லேமினேஷன் பண்றது, இல்ல அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்தி வெளிக்கிற வேலையாவது செய்யலாம். கற்பூரம் வந்து ஒரு பல்கா ஒரு 10 கிலோ 15 கிலோ கற்பூரம் வாங்கி கொண்டு வந்துட்டு அதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டியா ஒரு 1 ரூபாய்க்கோ இல்ல 2 ரூபாய்க்கோ இல்ல 5 ரூபாய்க்கோ விற்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன உருண்டியா பிடிச்சி அதை வந்து ஒரு பேக்கெட்டா பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கெல்லாம் நீங்க சேல் பண்ணலாம். இது மாதிரி எல்லாம் வருமானத்தை ஈட்டலாம். அதுவும் வந்து ஒரு கைத்தொழில் அப்படின்றது தான். சரிங்களா? இதே ஆண்களா இருந்தா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு துணி கடை வைக்கலாம், இல்ல அப்படின்னா
ஒரு மோட்டர் காயில் கட்டலாம். இல்ல அப்படின்னா, அந்த சாற்று இது மாரி இருக்கக்கூடிய இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீர் செய்யலாம். இது மாரி ஒரு மெக்கானிக்கல் வேலை. இப்போ காரோ அல்லது பைக்கோ இது எல்லாமே வந்து நீங்க மெக்கானிக்கல் செய்து அதாவது அந்த பழுது வந்து சீராக்கலாம். இது மாரி வேலைலாம் நீங்க கத்துட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும். என்னதான் நீங்க தனியார் கம்பெனில போயிட்டு நாய் மாரி உழைச்சாலும், அல்லது மாடு மாதிரி உழைச்சாலும், நீங்க ஏதாவது ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க இவ்ளோ காலம் உழைச்ச உழைப்பு எல்லாமே அந்த ஒரு நாள் அல்லது அந்த ஒரு மணி நேரத்துல அவங்களுக்கு வெறும் தூசா தான் தெரியும். உங்களுடைய உழைப்பா தெரியவே தெரியாது. ஆகையால எல்லாருமே ஒரு கைத்தொழில கத்துக்குங்க. கைத்தொழில் அப்படின்றது என்னைக்குமே எல்லாருமே உயர்த்தி விடும் அப்படின்னு சொல்லி, நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு உண்மையாலே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.